சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம். விழாவின் வழிபாட உணர்ந்தா மட்டும்தான் வித்தியாசம் தெரியும். ஆனா நான் வித்தியாசம் பார்க்குறேன். வர வர அன்னதானம் செய்கிற குரு பக்தர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கைத்தட்டு பாராட்டு செய்வோம். இந்த விழாவின் குரு வழிபாடை பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சில கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுல எல்லாரும் ஒரு பக்தர் வந்து என்ன ஆடிப்புறத்தில் கேட்டாங்க, அம்மாவுடைய பாதத்தை பற்றி அம்மா உங்களை பேச சொன்னாங்கன்ட்டு. அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பாத பூஜை செய்து குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தான் சரியான ஆள் அதை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மாவுடைய பாதிகையை வைத்து அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியும் அவரை குருவாகவும் ஏற்று அது செய்கிற நீங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் சேனலில் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் குருவின் பாதத்தை பணிவதாலும் சரணாகதி அடைவதாலும் என்னன்னு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அதுலேருந்து நான் படித்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆன்மீகம் என்பது நீங்கள் உள்வாங்கி உணர்வை கூட்டி அது எண்ணமாக்கி அம்மாவை மனசில் வச்சுக்கிட்டு பரப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. கேட்குறோம்ல, அம்மா ஒரு வரம் தாருங்க, நீங்கள் வரம் இருக்கிற ஒரு வாய்ப்பை எடுத்து அம்மாவுக்கு பிடித்தமான தான தர்மங்களையும் தொண்டும் செய்து அம்மாவை பரப்புவது மூல அம்மாவை நிரந்தரமாக சுதந்திரமாக இருக்க செய்வோமா? அதான் அம்மா கூடு விட்டு கூடு பாய்வான்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் அம்மாவை வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா தர்மத்தில் பார்க்கணும். அதுக்கு பல வழிகள் இருக்கு. அதில் ஒரு வழி அருள்வாக்கு என்ற தர்மம். யாரெல்லாம் கேட்க விரும்புறீங்க? அன்னையின் அருள்வாக்கு. உலக குருமார்கள் லோக குருக்கள் என்பவர்கள் எல்லாம் என் திருவடியில் சுண்டு விரலின் நக விளிம்பின் ஓரம் உள்ள ஒரு சிறு அணு அளவு ஞானத்தையே பெற்றுள்ளார்கள். இங்கே இப்போது நானே குருவாக அடிகளார் வடிவாக அவதரித்துள்ளேன். ஸோ எப்படிப்பட்ட குருவை நம்ம பெற்றிருக்கோம் தெரியுங்களா? அன்னை ஆதிபராசக்தியோட பாதத்தை பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு கால் நகம் பார்த்துருக்கீங்கல்ல, அதந்த நுனியில் இருக்கிற ஒரு விஷயம் கூட மற்றவர்கள் பெற்றிருக்காங்க. ஆனால் அம்மாவே குருவாக வந்திருக்காங்கன்னா அத்தனை கருத்தும் இந்த அருள்வாக்கில் இருக்குது. தயவு செய்து அதை படித்து படித்து அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ வழி சொல்லியிருக்காங்க. குரு என்பவர் போதிக்க மாட்டார், தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். ஓலை சுவடியிலையோ கல்வெட்டுலேயோ இந்த மாதிரி ஒரு புத்தகத்திலையோ இல்லை நம்ம சேனல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சேனலான அது மாதிரி ஒரு பதிவில் தான் அம்மா பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை போய் படித்தாதான் உனக்கு என்ன அம்மா சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மதுரை மாவட்டத்திலேருந்து வந்துடுற மன்ற சக்திகள் திராட்சை கொத்து அம்மான்னு ஒரே ஒரு விஷயம், இந்த காம்பாருக்கு ஜாதி மதம் பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு ஒன்றிணைத்து இன்னைக்கு மன்றமா வந்து இணைத்து அழகாக ஒரு காட்சி தரீங்க இல்லையா? அழகா இந்த மாதிரி திராட்சை கொத்துகளாக இணைச்சி மன்றத்தை நடத்திருக்க அந்த தலைவி சக்தியோ தலைவர் சக்தியோ முன்னுக்கு வாங்க. ரொம்ப கஷ்டம் மன்றத்தில் தலைவியாக இருக்கிறது. ஏன்னா என்னதான் அம்மாவோட பணியாக இருந்தாலும் மக்களின் நலனுக்காக தலைமை தாங்குவது ரொம்ப கடினம். அதுவும் பெண்கள் தன்னுடைய இல்லற பணிக்கு இடையே ஊர் பணியாக ஆன்மீக பணியாக செய்கிற இந்த அம்மாவுக்கு இன்னொரு முறை கைத்தட்டுகளும் பாராட்டுகளும். சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மன்றத்துலேயும் ஒரு பெண் வந்து தலைமை தாங்கி அம்மா நினச்ச மாதிரி நான் வந்த நோக்கமே 2 ஆன்மீகம் வளர்க்கவும் பெண் சமுதாயத்தை உயர்த்தவும் தான் சொன்னாங்க. மேலும் பல மன்றங்கள் திறக்கப்பட்டு அதை பெண்களே வழி நடத்த வேண்டும், சக்தி பீடங்களை பெண்கள் வழி நடத்த வேண்டும், அதை தலைமை பொறுப்பில் பெண்கள் வர வேண்டும். அப்படி வந்தாவே ஆன்ம விடுதலை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பது என்ன காரியம் எதற்கு செய்கிறோம் என்பதற்கு தெரியணும். அதை பற்றி விளக்குறதுக்கு சுரவி டாக்டர் நம்மளுடைய நாடு சுபிட்சமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம தேசம் வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. எல்லோரும் அம்மா கிட்ட நாட்டு ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்வோம். பல பேர் நம் கிடைத்த சுதந்திரத்தை பக்குவமாக பயன்படுத்தி எல்லோரும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறேன். மருவத்தூரில் அதிக கழிவு பொருள் எல்லாரும் பிளாஸ்டிக் போட்டு போட்டு மருவத்தூர்லேயே நிறைய பொல்யூஷன் நடக்கிற அளவுக்கு நம்ம குப்பையை போட்டு போகிறோம். அதை குறைச்சிக்குங்க. அதில் ஒரு விஷயமா என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு பிரசாதத்தில் பேக்டு ஃபுட் கொடுத்துருக்காங்க.
அந்த கவரை தயவு செய்து கீழே போட்டு போயிடாதீங்க. பொறுப்பாக ஒரு துண்டு எடுத்து அதெல்லாம் எடுத்து ரீசைக்கிளிங்க்கு நீங்கள் எங்ககிட்டே கொடுத்தா போதும். நாங்களே எங்கள் பஞ்சாயத்து சூப்பரான பஞ்சாயத்து, மேல்மருவத்தூர் பஞ்சாயத்து ரீசைக்கிளுக்கான 2 விஷயம் இருக்குது. இங்கே உட்காந்துருக்காருல மகான், அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னோட இயக்கத்தினால இந்த பூமி வந்து பாடுபடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ ஒரு அழகாக சூவேஜ் பிளான்ட் வச்சு ஆரம்பித்த அம்மா. அது கழிவு நீரை சுத்திகரிக்கிற ஒரு விஷயத்தை அம்மா பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, திருமதி அம்மா 2 முறை அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட் பஞ்சாயத்துக்கான விஷயம். நீங்கள் திருப்பி எங்களுக்கு ரீசைக்கிள் கொடுத்தா போதும், பிரித்து கொடுத்தா போதும், மக்கும் குப்பையாக மக்கா குப்பையாகவும். இது ஸ்பெஷலாக லக்ஷ்மி நகர் அம்மா வேணும்னு சொல்லிட்டு நிறைய வீடு கட்டி வந்திருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இந்த கோரிக்கையை திருமதி அம்மா வைக்க சொன்னாங்க. செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மக்கும் குப்பை மக்கா குப்பை. நம்ம யாரு? மக்கு குப்பை இல்லையா? அம்மா என்ன சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது. ஏமாறாத, கடன் கொடுக்காதன்னு சொன்னா கூட திரும்ப திரும்ப அதான் செய்வோம். ஒரு வெளிச்சத்தை தாக்குறதுக்கு பொறுமையா உட்காந்துருக்காருல, அவர் என்ன சொல்றான்னு கேட்போம். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு உலகத்துல எல்லாருக்கும் குரு மனித வடிவில் கிடைக்கும். நமக்கு மட்டும்தான் தெய்வ வடிவில் மானுட உருவில் அம்மா வந்திருக்காங்க. வந்து மிகப்பெரிய சாதனை, உலகத்துல யாருமே செய்ய முடியாத சாதனைய செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா நாங்க கூட கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அம்மா என்னிடம் கடைசியாக பேசிய ஒரே வார்த்தை, நீ ஆராய்ச்சி பண்ணுவல, பண்ணுன்னு சொன்னாங்க. ஆராய்ச்சி பண்ற தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ப்ரூன்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா? ப்ரூன்ஸ்ன்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒரு பழம், நாவல் பழம் மாதிரி இருக்கும்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும் இல்லையா? அதே மாதிரி அம்மா செஞ்சிருக்கிற விஷயத்த கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனாலும் மனித மனங்களுக்காக, மனித புரிதலுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், புரிஞ்சுக்காக மட்டும்தான் சொல்றேன். நான் அம்மா செஞ்சுக்கிற மிக பிரம்மாண்டமான விஷயத்த அதுக்கப்புறம் சொல்றேன். எல்லாரும் பழனி போயிருப்போம். பழனியில முருகர் சிலை இருக்கிறது பார்த்துருப்போம். அது நவபாஷாண சிலை. நவபாஷாணம்னா 9 பாஷாணங்கள் சேர்த்து செய்யப்பட்ட சிலை. போகர்னு ஒரு சித்தர் செஞ்சாரு. அடிப்படையில நான் ஒரு சித்த மருத்துவர். அந்த போகர் சித்தர் 18 சித்தர்களை அவங்க வாழ்நாள் முழுதும் உபயோகப்படுத்தி ஒரே ஒரு நவபாஷாண சிலையை செஞ்சு கொடுத்தாரு. இந்த நவபாஷாண சிலைக்கு பழனியில வந்து எப்பவுமே ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் நடக்கும். எவ்வளவு நேரத்தில் நடக்கணும்னா 5 to 7 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். முடிச்சு பூமாலை போட்டுடணும். அதுக்கு அடுத்த அபிஷேகத்துக்கு தான் அந்த பூமாலையை எடுப்பாங்க. நெஞ்சில ஒரு சந்தனமும் நெத்தியில ஒரு சந்தனமும் வைப்பாங்க இரவுல. சித்த மருத்துவத்தின் படி பார்த்தா 9 பாஷாணங்களின் கட்டு கூட்டு ஒரு வேதியியல் வினை புரிந்து, ஒரு வேதி வினை நடந்தா இறுதியில் ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி மருந்தாக பயன்படட்டும் அப்படின்னு சித்தர்கள் சேர்ந்து காலத்தை அவங்க முடிஞ்சு அவங்க காலம் போயிட்டாங்க. 3000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தவர் போயிட்டாரு. அந்த சிலையிலேருந்து வடிகிற தண்ணி இன்னைக்கும் கேன்சர் முதல் மரபியல் நோய், டிஎன்ஏ டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா வியாதிகளும் தீர்க்குது. அந்த சந்தனம் சந்தன கலர்ல இருக்கும். காலையில் எடுத்து பார்த்தா பச்சை கலர்ல மாறி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த நவபாஷாண சிலையில ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து பச்சை கலர்ல மாவும். நம்ம பித்தளை பாத்திரத்துல பச்சை படியுது பாருங்க, அதே மாதிரி இப்போ அந்த நவபாஷாண சிலை எல்லா வியாதிக்கும் மருந்தா இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் எல்லாருக்கும் வியாதி வருது, நமக்கெல்லாம் ஒரு நவபாஷாண சிலை கிடைக்குமா? வசதி படிச்சவங்க போய் வாங்கிக்கிறாங்க. ஆனா நம்மளை போல சாமானியர்கள் போய் வாங்கிக்க முடியுமா? இப்படின்ற ஏக்கம் சித்த மருத்துவரான எனக்கும் இருந்தது. ஆனா எனக்கும் இவ்வளவு நாள் புரியல என்னதான் இருக்குது அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம், ஒரு பழமொழி சொல்றேன், வேர்பாரு தழைப்பாரு மெல்ல மெல்ல பாஷாணம் செந்தூரம் பார்க்கணுன்றதான் பழமொழி. முதல்ல வந்து வேரும் இலையும் வச்சு யாரால ஒரு கட்டு கட்ட முடியுதோ அவங்க தான் மிகப்பெரிய சித்தன். சித்தரே தெய்வமானவங்க. நம்ம மாதிரி சாதாரண ஆள்களுக்காக நம்மளுக்கு கேன்சர் போகணும், நமக்கும் வியாதி போகணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மருந்தை படைக்கணும்னு சொல்லி தான் சித்தர்கள் கட்டுன அந்த மூலிகை கட்டு, யாருக்குமே கிடைக்காத மூலிகை கட்டை நம்ம அம்மா தன் காலத்தில் செய்தார்கள் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது சொல்லுங்க. மூலிகை சுயம்பு யாராவது பார்த்துருக்கீங்களா? நவபாஷாணத்துல சிலையை கட்டலாம், நோய் தீர்க்கலாம். ஆனா மூலிகைகளை ஒன்னா சேர்த்து அழியாம அந்த கட்டு கட்டுறது யாரோ அவர்கள் தான் சிறந்த சித்தன்.
அப்படின்னா ஒரு தெய்வத்தால மட்டும்தான் அது செய்ய முடிஞ்சது இன்ன வரையும். ஆனா நம்ம அம்மா செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த சிலைய நம்ம இதுவரையும் வீட்டில் வாங்கிட்டு போய் வழிபடலை, நமக்காக தான் கொடுத்துருக்காங்க. நானுமே இவ்வளவு காலம் அம்மா கிட்ட வந்து கூட அதோட மகிமையை உணரல. இப்போதான் சமீபத்தில் அந்த ஒரு அம்மா சொன்ன ஒற்றை வார்த்தையின் ஆழம் பார்க்க வச்சது. மூலிகை கட்டு. நம்ம மூலிகை சுயம்புல எந்தவித பக்க விளைவுமே கிடையாது. அந்த சிலை நமக்கு ஆலயத்துல எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? செம்பு தட்டுல மூலிகை சுயம்ப அம்மா கொடுத்துருக்காங்க. கருவறையில இருக்கிற சுயம்பு தானாக தோன்றிய சுயம்பு, அதுக்கு கீழே ஒரு பெண் சித்தர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் அந்த சிலை வருமா? வீட்டுல வராது. ஆனா மூலிகையால் கட்டப்பட்ட இந்த சுயம்பு எத்தனை மூலிகையால செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு 9 பாஷாணத்தை கட்டுறதுக்கே 18 சித்தர்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஆச்சு. ஆனா தன்னந்தனியா ஏக குரு, ஒரே குரு, அந்த ஒரு குரு பாமர பெண்களை வைத்து, சித்த மருத்துவம் படிச்சிருக்க பெண்ணை கூட்டிட்டு வரல, இல்ல பெரிய சயின்டிஸ்ட கூட்டின்னு வரல. இதை கட்டுறதுக்கு இதை செஞ்ச பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரண நம்மளை போன்ற கிராமத்து பெண்களை வைத்து, பெண் தொண்டர்களை வச்சு ஒரு மூலிகை சுயம்பை கட்டியிருக்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட சிலைன்றது பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சி. இதுல 108 மூலிகைகள் இருக்குது. ஒரே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பாருங்களேன். மஞ்சள் குறுக்குமா லாங்கான்னு சொல்லுவோம். அந்த மஞ்சளை அரைச்சி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சோம்னா 2-3 நாள் என்ன பண்ணுவோம்? தூள் தூளா உதிர்ந்து போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு மஞ்சள்லேயே என்ன பண்ணோம்? மகி போயிடும். ஆனா ஒரு கட்டு என்பது, சித்த மருத்துவத்தில் கட்டு என்பது அழியாதது. கட்டி வைக்கிறது தான் கட்டு. அவசர காலத்துக்கு பயன்படுறது தான் கட்டு. இந்த மூலிகை சுயம்ப நம்ம வீட்டில் வச்சு எல்லாரும் நம்ம வீட்டில் முக்கூட்டி எண்ணெயில் விளக்க ஏற்றிருப்போம் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா அந்த நெய் விளக்க 2 கொடுத்தாங்க ஏற்ற சொல்லி. ஞாபகம் இருக்கா நமக்கு? இந்த சுயம்பு பக்கத்தில் வச்சு ஏற்றி அம்மாவோட ஓம் சக்தி விளக்குல முக்கூட்டி எண்ணெயும் வச்சு ஏற்றும் பொழுது இதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சானது பக்க விளைவே இல்லாதது. இதுக்கு அபிஷேகமே கிடையாது. யார் வீட்டிலலாம் இது இருக்கோ ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னாலும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த முக்கூட்டி எண்ணெயும் நெய்யிலிருந்து வெளிப்படக்கூடிய சுடர் இதன் மீது பட்டு, அம்மா வீடு இந்த சுயம்பு மீது பட்டு ஆற்றலாக பெருகி ரேடியேஷன் கதிரியக்கமாக பரவி நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும். இனிமேலாவது இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 108 மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை, துளசி, அருகம்புல், இங்கே வச்சுருக்கோம் பாருங்க. இந்த எல்லா மூலிகைகளும் இருக்கு. சரக்கொன்றை, கேஷியா பிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய சரக்கொன்றை, இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 108 மூலிகைகள். உடம்புல 108 வர்மங்கள் இருக்குது. அம்மா சொல்லுவாங்க தெரியுமா? பார்வை வர்மம். அம்மாவோட பார்வை பட்டாலே நோய் நீங்குதுன்னு. அந்த நோக்கு வர்மம் இந்த சுயம்பின் மீது அந்த விளக்கிலிருந்து படக்கூடிய சுடரானது பட்டு நமக்கு நோய்களை தீர்க்கும் ஆற்றலை உண்டாக்கிறது. அப்ப அது என்ன பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை. அந்த சரக்கொன்றை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வயிறு சுரந்து போய் பெருசா இருக்கும், அசைட்டிஸ் சொல்லக்கூடிய வியாதி. பூவை இது உள்ள சேர்த்து வச்சு கொடுத்துட்டாங்க நமக்கு. ஒரு மூலிகை அரைச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று தாமரைப்பூ. இதுல தாமரைப்பூ இருக்கு. இந்த தாமரைப்பூவானது இருதயத்தை பாதுகாக்கும், பெண்களுக்கு கருப்பையை பாதுகாக்கும், மன பதட்டத்தை தவிர்க்கும். வில்வம் தலை முதல் கால் வரை இருக்கிற சகல வியாதிகளையும் போக்கும். கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான நோயை போக்கும். சங்குப்பூவும் இருக்குது. சங்குப்பூ என்ன பண்ணும் பாருங்க. சங்குப்பூ மனசுக்கு அமைதியை கொடுக்கும். சங்குப்பூ பெண்களுக்கு முக்கியமாக கருப்பை, மாதவிடாய் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய சக்தி அந்த சங்குப்பூக்கு இருக்கு. முல்லைப்பூ என்ன பண்ணுவாங்க? பால் சுரப்புக்காக, பெண்களுடைய பால் சுரப்போட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி மல்லிப்பூ, மல்லிப்பூவும் மனப்பதற்றத்தை தடிக்கும். இந்த ஒரு சுயம்புல அத்தனை 108 மூலிகைகளை கூட சக்திகள் மொத்தமா போட்டு சேர்த்து வச்சு இதுல செஞ்சு கொடுத்துருக்காங்க அம்மா. அப்போ 108 வர்மங்கள் அப்படின்றது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை சேர்ந்தது. நேரம் கருதி கொஞ்சமா மட்டும் சொல்லியிருக்கிறோம். இவ்வளவு மூலிகைகள்லாம் இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியுதா? 108 மூலிகை இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனா இந்த 108 மூலிகையை வச்சு நம்ம வீட்டுல வழிபாடு பண்ணலாம். ஒரு சாதாரண நீரை நம்ம ஆலயத்தில் இருக்கிற நீரை வச்சு, பெண்களை வச்சு, நம்மள மாதிரி இருக்கிற பெண்களை வச்சு, யாருக்கா தெரியுமா? சித்தரானாதான் அந்த மூலிகை அந்த நவபாஷணத்தை கட்ட முடியும். ஆனா 108 மூலிகை வச்சு அரைச்சு, என்னன்னே தெரியாத வச்சு அரைச்சு வச்சு சுயம்ப பிடிச்சிட்டாங்க. அப்போ யார் பெரியவங்க பாருங்க? சித்தர் பெரியவங்களா? இந்த சித்தர்களை படைச்ச ஆதிபராசக்தி என்னும் நம்ம அம்மா பெரியவங்களா பாருங்க.
அப்போ நம்ம அம்மா கொடுத்த இந்த 108 மூலிகையோட சுயம்போட மருத்துவ குணத்தை எல்லாரும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு ஒவ்வொரு நிமிடமும் இதை பார்க்கும்போது எனக்கு அம்மா எப்படி தெரிகிறாங்கன்னு தெரியுமா? மிகப்பெரிய மருத்துவச்சி. அதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி அதில் ஒரு பெரிய டாக்டருங்களை வச்சு பொதுவாக நோய்க்கு தீர்க்க மருந்து கொடுத்தவங்க தன்னை நம்பி வந்த பக்தர்களை நோயே இல்லாமல் நோய் தடுத்து வாழறதுக்கு இப்படி ஒரு மூலிகை சுயம்பை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அம்மா வழிபாட்டில் ஒன்றுனா சொல்லியிருக்காங்க. இதை தயவு செஞ்சு எல்லாரும் அம்மா கொடுத்த இந்த மூலிகை சுயம்பை வாங்கின்னு போய் வீட்டில் வச்சு எப்பவும் வழிபாடு பண்ணுங்க. இந்த மூலிகை சுயம்புக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் சிலைக்கு பண்ணுற மாதிரி அபிஷேகம் பண்ணக்கூடாது. நெய் தீபம் மட்டும் காட்டினா போதுமானது. இதை வாங்கி கொண்டு நம்ம தலைமுறைக்கும் பயன்படுத்துவோம். நன்றி. ஓம் சக்தி. அவங்களுடைய பணி அற்புதமான ஒரு விஷயம், பதிவு செய்வது. ஏன்னா பல முறை அம்மா நம்மளுக்கு சுயம்பு கொடுத்துருக்காங்க, மூலிகை அம்மன் கொடுத்தாங்க, அம்மாவே குருவியுமே சிலையாக கொடுத்தாங்க. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த கருவறை அமைப்பு பல பேர் பழைய பக்தரோட வீட்டில் இருக்கும். அதே மாதிரி வரப்போகிற நவராத்திரிக்கும் அம்மா காப்பு சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பேராபத்து ஒரு விஷயத்த அம்மா சொன்னதை நினச்சி பண்ணுங்க. அந்த காப்பு முறையும் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சொன்னதெல்லாம் போய் திரும்பி பாருங்க. எத்தனை வரம், எத்தனை ஒரு விஷயம் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு அமைப்பு பழைய பக்தர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பொருட்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் தைப்பூசத்தில் கூட காட்சிப்படுத்தினோம். எத்தனை அம்மன் சிலையை அம்மா சொல்லியிருக்காங்க தைப்பூசத்தில், எத்தனை வழிமுறை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ விளையாட்டாக இருந்துட்டோம். ஏதோ அம்மா இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் எங்கேயோ போய் யாருக்கோ டாக்டர்கிட்ட செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் படித்து வர சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். யாருக்காவது இது வாங்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம மேல்மருவத்தூர் அறநிலையை அணுகவும். இப்போது ஆடை தானம், இன்னைக்கு பிரசாதமும் ஆடை தானமும் வழங்கிய குடும்பம் நலம் பெற ஓம் சக்தியே. இந்த செடியெல்லாம் நட்டு வைக்க முடியுமா? வேறு வேறு இடத்துல அதனுடைய இனம் வாழ வைக்க முடியான்னு முயற்சி செய்து பண்ணுங்க. அதனால் இனிமேல் அம்மாவுடைய பக்தர்கள்லாம் அம்மா சொன்ன எந்த மூலிகை செடியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வளர்க்க பாருங்க. அதுவே அம்மாவை வளர்க்குறது. அதனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் வர சந்ததியினருக்கு கொடுக்க முடியும். ஓம் சக்தி. ஒரு நன்றியும் நான் சொன்னேன், என்னோட தியானத்தில் அம்மா ஒத்த நாகமாக தான் அமர வேண்டும் என்று வேண்டினாங்க. அதை நிறைவேற்றி கொடுத்த சக்தி ஜெகதீஸ்வரி அவருக்கு நன்றி. இந்த மாதிரி நாகவடியில் வரணும்னு அம்மா எனக்கு இங்கே தியானிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம், அதை அழகாக நிறைவேற்றி கொடுக்குற அந்த சக்தியோட குடும்பம் வளம் பெற நலம் பெற ஓம் சக்தி. அருள் சுரபி டாக்டருக்கு நன்றியும் பாராட்டுகளும். நிறைய விழாடன் இருக்கு, வந்து மக்களுக்கு அறிவுறுத்துங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவுடைய விஷயத்த பதிவு செய்யுங்க. நன்றி. 2 மணி நேரம் தவ கோலத்தில் இருந்த உங்களுக்கு பாராட்டுகளும் நன்றி. எம்மனுடைய அம்மா, பாசக்கார அம்மா, பங்காரம்மா முன்னாடியும் நாங்கள் உட்காருவோம்னு சொல்லி அதை நிரூபித்த குரு பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் நன்றியும் பாராட்டுவோம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.